ஆனால் ஃபியூஷனில் தான் ஐயோ ஐயோ. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிலாஷ் அபி 43. ஸோ இங்கே கோத்தகிரி ஓவரால் நீலகிரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3-4 நாளாக தொடர்ந்து மழை தான். ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சமாக வெயில் அடிக்கலை, மழை விட்ருக்கு, அவ்வளோதான். ஸோ அதனால தான் ஒரு சின்ன ஸ்பின்னுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அப்படியே போகிற வழியில் உங்களுக்கு நான் சீட்டில் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் எனக்கு வந்து கம்ஃபர்ட் வைஸ் எப்படி இருக்குது, நான் பண்ண அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். மேபி நீங்கள் சீட் மாத்திர ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த டியூப், இந்த பீடிங் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜில், ஸோ இந்த பீடிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிட் பண்ணிடாதீங்க. இந்த பீடிங்க்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டுருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் ரைட்ஸுக்கு தெரியாது, பட் எனக்கு இது வரைக்கும் தெரில. பட் லாங் ரைட்ஸுக்கு போகும்போது நம்ம தொட இந்த எட்ஜில் 2 சைட்லேயும் முட்டுறதுனால நம்ம தொட பெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பில்லியனுக்கும் எட்ஜில் முட்டுறதுனால தொட வலிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பீடிங்க்கு பதிலாக ஸ்டிச்சே போட்டுருங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். எஸ், அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஏன்னா இப்போவே ஒருத்தர் மாற்றிட்டாரு, ஒரு ஜிடிக்கு மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரும் பீடிங் தான் போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் அப்கிரேட் பண்ணும்போது பீடிங்க்கு பதிலாக ஸ்டிச்சே போட்டுருங்க. இல்லை பீடிங் மேனேஜ் பண்ண முடியும், நான் லாங்கெல்லாம் போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பீடிங்கே போடலாம், ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஷார்ட் ரைட்ஸுக்குலாம் ப்ராப்ளம் இல்லை, லாங் அப்படியே உட்காந்துட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த பெயின் வரும். அண்டு சீட் நல்ல த்ராட்டில் கொடுக்கும்போது நான் பேக்கில் போயிடுவேன், நான் மறுபடியும் எந்திரிச்சு முன்னாடி வரணும். ஸோ அந்த ஒரு 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 கம்ஃபர்ட் இல்லாத மாதிரி இருக்கும் சீட் அந்த ஸ்டாக்கில். ஆனால் இது வந்து செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. இந்த சீட்டில் உட்கார்ற வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை, ஏன்னா இது கொஞ்சம் ஒயிட் பண்ணதுனால ஏறி உட்கார்ற வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா இப்போ தான் நான் மாற்றிருக்கோம், ஐ வாண்ட் கெட் யூஸ்டு இட், அவ்வளோதான். அது கொஞ்சம் செட் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் சால்வ். த்ராட்டில் கொடுக்கும்போது இதில் ஒரு பேலன்ஸ் கிடைக்குதுங்க. அந்த பேலன்ஸ் கிடைக்கும்போது இருக்கிற கான்ஃபிடென்ஸ், ஆஹா, சும்மா த்ராட்டில் பண்ணி போயிட்டே இருக்கலாங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ அது வந்து நம்ம ஸ்டாக் சீட்டில் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட குஷனிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக உள்ளே வந்து எந்த ஒரு குஷனும் பண்ணல, இது ஹைட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒன்றுமே பண்ணல. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சீட் கவர் இருக்குது இல்லையா, இது நம்ம இந்த குஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் வர ஃபோம் தான். இந்த குஷனிங் இந்த சீட்டில் இருக்கிறது வந்து 3 ஸ்பாஞ்சை வச்சு தைச்சு போட்டிருக்காங்க. அதனால தான் இது என்னதான் நீங்கள் உட்காந்து ஓட்டினாலும், ரொம்ப லாங்குக்கு ஓட்டினாலும், எந்திரிச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா மறுபடியும் அந்த பல்ஜினஸ் ஏறிடும். ஸோ 3 லேயர் ஸ்பாஞ்சை வச்சு நமக்கு தைச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நல்லா இருக்குது. 100% நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாங் ரைடில் தான். இப்போ பேசிக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம ஸ்டாக் சீட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி தான் வரும், இந்த ஷேப்பு தான். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சைடு கொஞ்சம் வச்சு ஒயிட் பண்ணியிருக்கேன், மொத்த சீட்டையும் ஒயிட் பண்ணியிருக்கேன். அண்ட் பேக் சீட் பில்லியன் உட்கார போர்ஷன் வந்து கொஞ்சம் ஒரு 3 லேயர் இல்லை 2 லேயர் வச்சு ஃபோம் எக்ஸ்ட்ரா வச்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு கட்டிங்கில் அதே தான், நம்ம ஸ்டாக் சீட்டில் வர அதே கட்டிங்கில் அதே டிசைனில் கொடுக்க சொல்லிட்டு, ஏன்னா அதான் நல்லா இருக்குது. அண்ட் முன்னாடி இது கொஞ்சம் குழி மாதிரி இருக்கணும், நம்ம ஒரு குழிக்குள்ளே உட்கார மாதிரி இருக்கணும், அப்போ தான் ஆடாமல் கரெக்டாக இருக்கணும்னு நினச்சேன். இதில் கொஞ்சம் மேடு ஏற்றிட்டேன், முன்னாடி எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சுட்டு மேடு ஏற்றிட்டேன். அதே மாதிரி பேக்கில் நம்ம ஒரு பேலன்ஸ் கிடைக்கிறதுக்காக இதுவும் ஒரு மேடு ஏற்றிட்டேன். ஸோ இங்கே குழிக்குள்ளே உட்கார்ற மாதிரி ஜம்முன்னு இருக்குது இப்போது. அண்ட் பில்லியனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், ஏன்னா இது சீட் கவர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் டாப்பாக தான் இருக்கும். இதில் ஒரு சின்ன குழி இருக்குது, அது உட்காந்தானா தெரிஞ்சிடும். ஸோ குழி வேணான்னா நம்ம மட்டம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் எனக்கு கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டேன். ஸோ இதுதான் நான் ஓவராலாக பண்ணியிருக்கிறேன் சீட்டில். அண்ட் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோவில் பார்த்தது கொடுத்த டிசைன் தான். ஸோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துறாரு. இங்கே பிளெயினாக இருக்கணும், இங்கே வந்து டைமண்ட் கட்டிங்கில் இருக்கணும், அண்டு இங்கே ஸ்டிச் இருக்கணும், இங்கே பீடிங் வரணும். இந்த டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆன்லைன் சீட் பார்த்தேன். ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஸோ கூகுளில் அடிக்கும்போது அது வந்துச்சு, அதனால தான் அதே டிசைனில் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டேன். அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் பீடிங் மட்டும் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் மிஸ்ட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க. மிஸ்ட்டு வந்தால் பரவாயில்ல, மழை வராமல் இருந்தால் சரி. அந்த பீடிங் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா பீடிங் வேறு லெவலில் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, நம்ம லாங் போகும்போது அது நல்லா இருக்குமான்னு தெரியலையே.
ஸோ அதனால தான் சொல்கிறேன். பீடிங் வந்து நீங்கள் அடிக்கிறதுக்கு பதிலாக டபுள் ஸ்டிச் அடிச்சிருங்க அந்த எட்ஜில் எல்லாம். ஸோ மச் மோர் கம்ஃபர்டபுள். இப்போ நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டே பேசலாம். ஏதாவது ஆக்சுவலாக சும்மா ஒரு ரைடு வந்தேன். ஸோ சின்ன ஒரு ரிவ்யூவும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தேன். ஸோ வாங்க எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறது ஓட்டும் போதும் கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரைடில் போகும்போது மேக்ஸிமம் மிஸ்டு டைம்லலாம் நீங்கள் வந்து அந்த பார்க் லைட் இல்லாதவங்க லோ பீம் ஆன் பண்ணிடுங்க. ஸோ ஆப்போசிட்டில் வர்ற வண்டிக்கு ஒரு விஷன் இருக்கும். ஸோ நல்ல அந்த மாதிரி த்ராட்டில் கொடுக்க போகும்போது நம்ம ஸ்டாக் சீட்டில் இருந்தால் பேக்கில் தள்ளிடும் அது. ஃபுல்லாக மிஸ்ட் மூடிடுச்சு. ஸோ ஃபுல்லாக பேக்கில் தள்ளிடும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா தள்ளாது. என்ன அது அப்படியே பிளாக் பண்ணுறதுனால இன்னும் கான்ஃபிடென்ஸாக இருக்குது. ஸோ நல்லா தள்ளிட்டு போகலாம். ஆனால் இப்போ பிஸ் டைமில் இப்படி ஓட்ட வேணாம். அதுவும் இல்லாமல் வெட் ரோட்ஸ் ரிஸ்க் தான். ஆனால் சொல்கிறேன் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதல்ல இந்த ஹசார் லைட் ஒன்று ஃபிட் பண்ணணுங்க இந்த மாதிரி மிஸ்ட் ரோடில். ஐ மீன் மெயினாக எனக்கு தேவை. ஹில் ஸ்டேஷன்ஸில் இருக்கிற எனக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி டைமில் நம்ம ஹசார்ட் போட்டு ஓட்டுறது ரொம்ப சேஃப். தெரியுதா அங்கே வண்டி வர்றது வந்து அந்த ஹெட்லைட் வச்சு தான் நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி மிஸ்டி டைம்லலாம் ஹெட்லைட்ஸ் தேவை. நம்ம இப்போது ஹையர் சிசி பைக்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த லோ பீம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். பட் பார்த்தீங்களா ஹசார் லைட். ஸோ இதெல்லாம் ஆப்போசிட் வர்றவங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கும் வண்டி வருது அப்படின்னு. இல்லைன்னா பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் தெரியும் வண்டி அப்படின்றது மாதிரி. ஹசார் லைட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அனுப்பிச்சி விட்ருக்காரு லிங்க்கு. அது சீக்கிரம் ஆர்டர் பண்ணணும். அண்ட் நிறைய பேர் டெக்ஸ்டில் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த மாதிரி இ பாஸ் தேவையா நீலகிரிஸ் மேலே வரணுன்னா அப்படின்னு. கண்டிப்பாக தேவை இ பாஸ். அது நடுவில் கொஞ்சம் வேணாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் வேணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஈஸியாக கிடைக்கிது இ பாஸ். நோ ப்ராப்ளம். நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணிட்டு வரலாம். கொரோனா டெஸ்ட் எடுப்பாங்க கண்டிப்பாக. 43 ரெஜிஸ்ட்ரேஷன் வர்றவங்க மேலே வர்றவங்க ஆதார் கார்டு காமிச்சா போதும். அவங்க லோக்கலாக இருந்தால் போகலாம். அப்படி இல்லைன்னா இ பாஸ் அவங்களுக்கும் தேவை. அது இல்லாத பட்சத்தில் கீழே இருந்து வரவங்க காரில் பைக்லையெல்லாம் கண்டிப்பாக இ பாஸ் அப்ளை பண்ணணும். கண்டிப்பாக எல்லாரையும் டெஸ்ட் எடுப்பாங்க. கொரோனா டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் மேலே விடுவாங்க. அண்ணா look at this. ஏன்னா வேஸ்ட் இங்கே போடுறீங்க? ஏன் வேஸ்ட் இங்கே போடுறீங்க? எடுங்கண்ணா. இங்கே அது பிளாஸ்டிக் இங்கே போட்டால் அந்த குரங்கெல்லாம் சாப்பிடும். எடுத்துருங்க. அது வேஸ்ட் போடுறதுங்க. அது இலையெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த பிளாஸ்டிக் தான் பிரச்சனை. ஓகே ஓகே தேங்க்ஸ்ண்ணா. சொல்லியிருக்கேன் எடுப்பாங்களான்னு தெரில. ரிட்டர்ன் இப்படி தானே வருவோம் நம்ம. என்ன ப்ராப்ளம்னா அந்த இலை பேப்பர்ஸ் கூட பரவாயில்லைங்க, அது போயிடும் அது அப்படியே. ஆனால் அப்பவும் அது வந்து ரோட்டில் போடக்கூடாது. ஏதாவது டஸ்ட்பின்ஸில் போட வேண்டியது தான். ஆனால் அது கூட அந்த சாம்பார் பேக்கெட்லாம் வருது பார்த்தீங்களா அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ். அந்த கவர்ஸ் போடுறதுனால தான் அந்த மேலே நம்ம பார்த்தோம்ல குரங்கு, அந்த குரங்கெல்லாம் அந்த பிளாஸ்டிக் கவரோடு சாப்பிட்ரும். குரங்குக்கும் பிரச்சனை தான், நமக்கும் பிரச்சனை தான். ஸோ அது மக்காத குப்பை. ஸோ ப்ளீஸ் டோன்ட் த்ரோ யுவர் வேஸ்ட் ஆன் த ரோட்ஸ். இதோ இங்கே தான் இருக்குது குப்பை தொட்டி. சும்மா அப்படியே ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்தால் இங்கே நிறைய இருக்குங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. அங்கே போட்டுக்கலாம். எல்லோரும் தப்பு செய்கிறவங்க தான், இல்லைன்னு சொல்ல. நானே இந்த மாதிரி தப்பு நிறைய செஞ்சுருக்கேன். ஆனால் அது மாற்றிக்கலாமே இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக. அண்ட் ஆல்சோ டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். அண்ட் லோக்கல் யூசேஜுக்கு நான் ஒரு ஷூ வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு? போதும், அப்புறம் கண்ணு தெரியாமல் எங்கேயாவது போய் விட்டுருவேன். ஸோ பிளாக் கலர், அது ஜஸ்ட் லோக்கல் யூஸ்க்கு தான். இது வாட்டர் ப்ரூஃபுல்லாம் கிடையாது, வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் கிடையாது. மழை நனைஞ்சா தண்ணி உள்ளே போகும். இப்போவே நல்லா காற்று உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ லாங்குக்கு என்கிட்ட ஒரு பூட் இருக்குது. ஸோ அந்த பூட் போட்டுருவேன்.
கோயம்புத்தூர் இந்த மாதிரி சின்ன சின்ன ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஷூ போதும், வில் பி கம்ஃபர்டபுள். அண்ட் யா, க்ளவுஸும் இது ஆக்சுவலாக புதுசு. இது ஆக்சுவலாக லெதர், பியூர் லெதர் க்ளவுஸ். நம்ம விவேக் கிட்ட தான் இருக்குது, புதுசாக வந்திருக்கு. ஸோ போய் போட்டு பார்த்தேன். அவனும் ஒன்று எடுத்துட்டான், நான் ஒன்று எடுத்துட்டேன். 10 பீஸ் என்னமோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். விவேக் ஒன்று, ஜஸ்டின் ஒன்று, நான் ஒன்று, அஸ்வின் ஒன்று, அப்புறம் யார் எடுத்தா, ஆமாம் நாங்கள் 4 பேரும் ஒரு பேர் எடுத்துட்டோம். இன்னும் 3 பீஸ் வெளியே போயிடுச்சு, இன்னும் 3 பீஸ் இருக்குது. ஸோ யாருக்காவது வேணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே வா நம்பர் கொடுக்குறேன், போய் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர் வந்து உங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ணுவார். ஸோ காய்ஸ், நீங்கள் வந்து கீழே இருக்கிறவங்க நீலகிரிஸ் வரணுன்னா இந்த டைமில் காரில் வர்றது நல்லது. பைக்கில் இந்த ஃபன் வேணும், எனக்கு அந்த சில்னஸும் வேணும், மழையும் நனையணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வாங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் ஹெவி சில்னஸ்ங்க. இங்கே இருக்கிற எனக்கே கிடுகிடுன்னு நடுங்குது. ஸோ அந்த சில்னஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா பைக்கில் வாங்க, மற்றவங்க காரில் வாங்க. எனக்கு இந்த டைம்லலாம் கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக கார் தான் எடுத்தேன், கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு பைக் எடுத்தேன். சொதப்பிருச்சு. ஆனால் காய்ஸ், சீட் செம்ம குஷனிங். இந்த சீட்டில் உட்காந்து இப்போ கிட்டத்தட்ட 45 மினிட்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் நான் என்னமோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் உட்காந்த மாதிரி இருக்குது. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அந்த ஹார்ட்னஸ் எதுவுமே ஃபீல் ஆகலை. இதுவே ஸ்டாக்காக இருந்தால் நமக்கு அந்த ஹார்ட்னஸ் ஃபீல் ஆகிருக்கும். ஸோ இங்கே கிளியராக இருக்குது, இண்டிகேட்டர் போட்டிருக்காரு. இந்த கன்ஃபியூஷனில் தான் அங்கே பாருங்க. ஐயோ ஆஹா, இங்கே பாருங்க என்ன வெயில் அடிக்குதுன்னு. ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். Thank you guys, thank you for watching my video. Catch you next video. Until then, bye bye. Love you guys.